செல்ல வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 2.1லமா 3வது கணக்கு. தனித்த அல்லது கணக்கு புக்கு பார்த்து படிக்கிறேன்ப்பா. தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட 2 விகிதமுறா எண்கள் உள்ளன எனில் அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியுமா? நியாயப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். ஸோ விகிதமுறு எண்ணுன்னா P/Q வடிவத்தில் எழுதணும். அப்போ என்னது விகிதமுறா என்னது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே பகா எண்கள் வருது. அதை மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்னு வர்றது தான் நம்ம விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். இப்போது தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட 2 விகிதமுறா எண்கள். நான் ஒரு விகிதமுறா எண்ணை எப்படி எடுக்கணும்னா வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அது மாதிரி எடுக்காமல் ஒரு தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட 2 நம்பர் இருக்கிறேன். அது எப்படி மகா எடுக்க போகிறேன்னா, சரி நல்லா கவனிங்க. இதை 9th நீங்கள் படிச்சுட்டீங்க. ஓகே, இது தேற்றமாக கேட்குறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். லெட்ஸ் டேக் நம்ம என்ன எடுக்கிறோம், 2 விகிதமுறா எண்கள். முழு எண்களை நீங்கள் எதுவும் மாற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வித்தியாசம் கொடுக்குறாங்க, கழிக்கணும். அப்போது பின்னாடி வரக்கூடிய இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இது விகிதமுறா எண். இன்னொரு நம்பரு முழு எண்ணை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இதான் விகிதமுறு எண். 3/1 5/1 எழுதலாம் இல்லையா? இதை மட்டும் சேம் நம்பராக எடுத்துக்கோங்க. இது வித்தியாசம் வந்துச்சுன்னா சேம் நம்பர் எடுக்குங்க. கூடுதல் வந்துச்சுன்னா ஆப்போசிட் நம்பர் ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அங்கே மைனஸ் எடுக்கணும். வித்தியாசமானது கழிக்க சொல்கிறாங்க. அப்போ கழித்தல் ரெண்டு நம்பர் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 நம்பர் எடுத்துக்கிறேன், இதை கழிக்கிறேன். ஈக்குவல் டு போட்டுக்கிட்டா 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் முன்னாடி ப்ளஸ்னால் குறியிலனா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், குறியை மாற்றுங்க. -5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேன்சல். ஒத்த உறுப்புகளே தான். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சா பெரியனுடைய குறி. இந்த -2 என்பதுன்னா என்ன சாமி? விகிதமுறு எண். விகிதம்னா நம்ம பை போட்டு எழுதணும். எங்கே மகா பையை காணோம்? பை என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு விகிதமுறு எண். நியாயப்படுத்தியாச்சு. ஓகே, அடுத்து 4வது கேள்வி இதே மாதிரி தான் சாமி. இரு விகிதமுறா எண்களின் கூடுதல். அப்போ விகிதமுறா எண்கள் நான் எடுக்கிறேன். 2 விகிதமுறா எண்கள் அங்கே எழுதிங்க சாமி. இரு விகிதமுறா எண்கள் நானே எடுத்துக்கிறேன். கூடுதல்னு சொன்னதுனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் வித்தியாசம்னா குறிகள் விகிதமுறா எண்ணுக்கு ஒரே மாதிரி எடுங்க. கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் எடுக்கணும். ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறது விகிதமுறு எண்ணாக அமையுமா? அப்போ ஆன்சர் வந்து விகிதமுறு எண்ணாக அமையும்னா நான் வர வைக்கிற மாதிரி தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இப்போ கணக்கு படிக்கிறேன். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு விகிதமுறா எண்களை காண்க. இந்த விகிதமுறா எண்ணை எடுக்கிறோம். இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு முழு எண் இருக்கணும், பக்கத்தில் வந்தனா இருக்கணும், ஒரு விகிதமுறா எண் இருக்கணும். கூடுதல்னு சொன்னால் சேம் நம்பர் தான் இருக்கணும், ஆனால் குறி மாறி இருக்கணும். கூடுதலாக ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் சாமி? கூட்டணும். ஓகே, ஃபஸ்ட்டு இரு விகிதமுறா எண்கள் இது மற்றும் இதுன்னு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கூடுதல் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கேன்சல். 5 2 கட்டினா 9. இது ஒரு விகிதமுறா எண். சாரி, விகிதமுறு எண். ஏன் விகிதமுறு எண்? இது எப்படி எழுதலாம்? P/Q வடிவத்தில் 9 வேணும்னு எழுதலாம். இன்னொன்று, இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல். இப்போ இதே விகிதமுறா எண்களை பெருக்கல் எழுதணும். இது என்ன சாமி? கூடுதல். அடுத்தது என்னது எழுதுகிறோம்? பெருக்கல். 2 விகிதமுறா எண்கள் இதே போதும் வச்சுக்கலாம். 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இதனுடைய பெருக்கல்னால் 2 என்ன பண்ணணும் சாமி? பெருக்கணும். ஓகே, அப்போ பெருக்கி பாருங்கள். 2 எண்கள் தான் இருக்குது. ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பெருக்குனா வெறும் 5. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தான் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 7 2 எத்தனை? 14. ஒத்த உறுப்புகள் இதுதான். 14லேருந்து 5 கழிச்சு எத்தனை வந்துடும்? 9 வந்துடும். ஓகே, இப்போ குறுக்க பெருக்கிறோம். -2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஏன்னா இது வேறுபட்ட உறுப்புகள். அப்போ இன்ட்டு போட்டு அப்படியே தான் அது ஒன்றும். ஒரு மைனஸ் வந்துருக்கு. ஒத்த உறுப்புகள் இங்கே பாருங்கள், ஒத்த உறுப்புகள். இது வேறுபட்ட உறுப்புகள், அதனால் இன்ட்டு போட்டு எழுதுகிறோம். இங்கே பார்த்தோம்னா ஒத்த உறுப்புகள். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, இதுவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் ப்ளஸ் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 9 ப்ளஸ் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஆனால் இது என்ன வந்துடுச்சு? விகிதமுறை என்ன வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ண முடியாது. அவங்க கேட்ட கேள்வி என்னது? விகிதமுறை எண்ணா எடுத்து காமிக்க சொல்கிறாங்க. இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு எடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன் நான்? இதை எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்தோம்னா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. அப்போ இது இருக்கிற மாதிரி நான் இன்னொரு நம்பர் எடுக்கிறேன். ஓகே சாமி, எதை எடுக்கலாம்? இப்போ ரெண்டுமே சேமாக வர மாதிரி எடுங்க சாமி.
இந்த முழு எண் எடுத்தோம் இல்லையா, இது ரெண்டுமே சேமாக வர மாதிரி எடுங்க. இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கே 2 இருக்கணும். இதுக்கு வந்து குறி மாறி இருக்கணும். எடுத்துடலாமா? அப்போ பெருக்கலுக்கு 2 நம்பர் எடுக்கிறோம். 2 + √5 அதே தான் எடுக்கிறேன். 2 - √5. இப்போ பாருங்க பெருக்கன்னா a + b × a - bயா? a + b × a - b 2 முறை வந்திருக்கு. 2 ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்தாலும் மைனஸ் √5 த ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். -5 -1. அப்போ இது ஒரு விகிதமுறை எண் தானே? ஏன் விகிதமுறை எண்? இதை p/q வடிவத்தில் எழுதலாம். 1ஆல் வகுத்தா அதே எண் தானே வரும். ஸோ அந்த விகிதமுறை எண்கள் இதோ இது 2, இந்த கூட்டலுக்கு வந்தது இதோ 2 எடுத்திருக்கு. ஓகே சாமி. ஹை செல்லம் வணக்கம். 5வது கணக்குமா 1/2 விட சிறிய மிகை எண், இதை விட சின்ன மிகை எண் காண்க, அதை நியாயப்படுத்தணும். மிகைன்னா ப்ளஸ் நம்பர். ஓகே, நம்ம ப்ளஸ் தான் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் 2/1000. 2/2 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 2/1. ரைட்டா? ஏன்னா 2/2 எவ்வளோ? 4. 2/1 2 ஒரே மாதிரி தான் வச்சிடணும். 2 இது எப்பவுமே இது நமக்கு தெரியும். ஆனால் இதே பாருங்கள், பட் 1/2 லெஸ் தென் 1/2. ஏன்? இதனுடைய தலைகீழி பாருங்கள். 1/4 லெஸ் தென் 1/2. அரை தான் பெருசு. 4ல் 1 பெருசா, 2ல் 1 பெருசானா இது பாதி. வேணா இது புள்ளி வச்சு எழுதி பார்க்கலாமா? 1ல் 4 அடங்காது. 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 2 4 8, மீதி 2 வரும். 2ல் 4 அடங்காது. 0 சேர்க்கணும். ஏற்கனவே புள்ளி வச்சுட்டோம். 20 லெஸ் தென். இது என்னது? 1ல் 2 அடங்காது. 0 சேர்த்தா புள்ளி வச்சிடணும். 10 ஆகிடும். 2 10. 0.25 இது 0.5. இங்கே 2 நம்பர் இருக்கனால இது ஒன்றுமே என்ன ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 25, இது 50. யார் பெரியவங்க? 50 தானே பெரியவங்க. அதான் சொன்னேன் இது கால். அப்போ கால் ஆனது எப்பவுமே அறையை விட சின்னது. அப்போது இது பகுதியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் பெருசு. ஆனால் தலைகீழி வரும் பொழுது இதை விட பெருசாக இருக்குது, அடுக்கு பெருசாக இருக்குது, என்னவா மாறிடும்? சின்னதாக மாறிடும். சின்ன புரியுதா சாமி? 2/2 அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பெருசு. தொகுதியில் இருந்துச்சுன்னா அது பெருசு. பட் பகுதியில் வரும்போது மதிப்பு என்ன ஆகிடும்? சின்னதாக மாறிடும். தேர்ஃபோர் 1 இங்கே போட்டுக்கலாம். அதே இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாமா? 2/1000 லெஸ் தென் 2/1001. ஓகே, எப்போ 2/1001 தான் பெருசாக இருக்கும். ஆனால் இதே தலைகீழி போட்டோம் அப்படின்னா அப்படியே மாறிடும். யார் பெரியவங்களா இருப்பாங்க? சின்னது தான் பெருசாக இருக்கும். 1001 விட இது பெருசாக இருக்கும். ஓகே சாமி. அப்போ இதை விட சிறிய எண் எது? இதுதான். ஓகே, தேங்க்யூம்மா. சில புரிஞ்சிச்சா பாருங்க. அடுக்கு தலைகீழே வந்துச்சுன்னா இதை விட அடுக்கு பெருசாக இருக்கிறது சின்னதாக மாறிடும். தொகுதியில் வந்துச்சுன்னா அடுக்கு பெருசு எதுவோ அதுதான் வந்து பெருசு. ஓகே, அதே பகுதியில் வந்துச்சு தலைகீழாக வந்துச்சுன்னா பெருசாக இருக்கிறது சின்னது, சின்னதாக இருக்கிறது பெருசாக மாறிடும். ஓகேவா? தேங்க்யூம்மா. அடுத்த பயிற்சி 2.2க்கு போகலாம்.